ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி நான் பார்க்க போகிற vlog ஒரு முக்கியமான ஒரு vlog. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூனை இருந்ததில் ஒரு பேட் நியூஸும் இருக்குது, ஒரு குட் நியூஸும் இருக்குது. முதல்ல நான் அந்த குட் நியூஸ் சொல்கிறேன். அந்த பிளாக் பூனையை நம்ம இப்போ எடுத்து அதுக்கு பெட்டு மேலே தான் தூங்கிட்டு இருக்கு. அண்ட் ஏசி போட்டால் தாங்க, ஏசி போடக்கூடாது ஆக்சுவலாக, பட் ஏசி போட்டால் தான் அது தூங்குது, இல்லைனா கத்திக்கிட்டே இருக்குது. அண்ட் அட்டை பாக்ஸில் வச்சாலும் கத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் சும்மா ஒரு பெட்ஷீட் போட்டு அப்படியே உள்ளே போட்டு போய் லைட்டாக ஏசி போட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுருக்கோம். ஓகேங்களா, நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் சைடில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அண்ட் ஆரஞ்சு கேட் வந்து செத்துடுச்சு. ஓகேங்களா, எப்படின்னு தெரியல. ஆரஞ்சு கேட் செத்த காரணத்தினால இது ஒன்று தான் இருந்தது. அதோட அம்மா வேறு இதை வந்து சாவடிச்சிடும் பயம், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு. அதனால தான் நாங்கள் இதையும் எடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ அதோட தான் காட்டுறேன். அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. ஓகேங்களா, அண்ட் ஆரஞ்சு இப்போ ஒயிட்டில் ஒரே ஒரு பிளாக் கலர் மட்டும் இருக்குது. அது செம்ம க்யூட்டாக இருக்குது. அந்த கிளிப்ஸில் பார்த்துட்டாங்க. ஓகே, லக்கி தூங்கட்டும், சூப்பராக இருக்கு. பிளாக் தான் வரணும்னு இருக்கு. இந்த பூனையோட அம்மா வந்து பக்கத்து வீடு ஃபுல்லாக தேடி அவ்வளோ கற்றுச்சு அந்த குட்டிக்காக. அண்ட் எங்கள் வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டிலலாம் எடுத்துகிட்டு போய் வச்சிருச்சிங்க. ஓகேங்களா, உள்ள கிச்சனில். அண்ட் நான் ஏன் இப்போ அந்த அம்மா கிட்ட நான் குட்டியை எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நேரத்துக்கு அதுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பொண்ணு செத்துருக்கும். ஏன்னா இது எடுத்து மாற்றிக்கிட்டு இந்த கிரில்ல இருந்து அங்கே இப்போ சேஃபாக மாற்றினா கூட பரவாயில்ல. இது வந்து தேர்டு டைம். ஓகேங்களா, 3 வாட்டி குட்டி போட்டதில் முக்கால்வாசி செத்துருச்சு. ஓகேங்களா, ஒரு 4 பூனை கிட்ட செத்துருச்சு குட்டியிலே. அதை 4, 5, 6 பூனை கிட்ட இப்போ வரைக்கும் 6 பூனை கிட்ட செத்துருச்சு. அதனால தான் இது ஒன்றையாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் இதுக்கு என்னெல்லாம் தரணுன்றதை பார்த்துருக்கோம். அண்ட் அந்த பால்லாம் கொடுக்க வந்து நாங்கள் ஃபீடிங் பாட்டில்லாம் கேட்டுக்கு அமேசானில் வைக்கிறாங்க, அது வாங்கியிருக்கோம். அண்ட் வெட் டிஷ்யூ வந்து இந்த கிட்டன்ஸ்க்குன்னு வைக்கிறாங்க, அது வைப் பண்ண மட்டும் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, சரி ஓகே கைஸ், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாக் பண்ணி பண்ணுறேன். அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னொரு அதுக்கு பேர் வந்து லக்கின்னு வச்சுருப்போம். நான் வந்து அந்த ஆரஞ்சுக்கு ப்ரௌனின்னு வைக்கலான் இருந்தேன். பட் ஆனால் இது வந்து லக்கியாக மாட்டிக்கிச்சு எங்ககிட்ட. அதனால் லக்கின்னு வச்சுட்டு நிறைய எங்கள் இன்னொரு பூனை பேருக்கு ஒரு லக்கி தான். பட் இது லக்கி வைக்கலான்னு சொன்னதுனால ப்ரௌனிங் தான் வைக்கலான்ட்டு இருந்தேன். பட் வீட்டில் லக்கின்னு சொன்னதுனால லக்கினே வச்சுட்டு. ஓகேங்களா, இனிமேல் யாராக இருந்தாலும் லக்கின்னு கொடுப்பீங்க. ஓகே, இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். தூங்குது நல்லா. காலில் இருந்து எப்படியே கொடுத்தோம், அது குடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் பழகிடுச்சு ஃபீடிங் பாட்டிலில் குடிக்க. அண்ட் பழகுனால அப்படியே தூங்குது, எஞ்சிக்கிட்டு மறுபடியும் தூங்குது, எஞ்சிக்கிட்டு அப்படியே தான் ஆகிட்டுருக்குங்க. நைட் என்ன ஆகுமோ தெரில, பார்ப்போம். நான் இப்போ மாடிக்கு போகிறேன். அதை நல்லா தூங்க வச்சாச்சு. அது பாட்டு தூங்கும்னு நினைக்கிறேன். அது 1 hour மேலே தூங்கும். அது எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அதனால் நான் அப்படியே எல்லாம் லாக் பண்ணிட்டு லைட்டாக ஃபேன் மட்டும் போட்டு அதை அப்படியே தூங்க போட்டு இப்போ நான் மேலே போகிறேன். மேலே போய் கொஞ்சம் விளையாட்டு அதுக்கப்புறம் விளாக கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே, தூங்குறோம். தூங்கு நான் மேலே போயிட்டு வரேன். பாய். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து அடுத்த நாள் ஆகிடுச்சு. நைட்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்ததுங்க. நைட்டெலாம் 12 மணி ஆச்சு தூங்குறதுக்கே. அது அம்மா தேடி 12 மணிக்கு கூட வந்துச்சுங்க. இது தேடி அவங்க அம்மா சரியான கற்ற நைட்லாம். அண்ட் அடுத்த நாள் காலைல கரெக்டாக 12:10 ஆகுது. இப்போ நைட்டு வந்து அது நாங்கள் கொடுத்துட்டோம். 2-3 வாட்டி நைட்டு கொடுத்தோம். 7 o'clock ஒரு வாட்டி, 6 o'clock ஒரு வாட்டி, 9 o'clock ஒரு வாட்டி, 10 o'clock ஒரு வாட்டி, 2 hours ஒன்ஸ் தரணும்னு சொல்லியிருக்காங்க. 2 mlக்குள்ளே ஒரு நாளுக்கு 15 ml தரலாம் அப்படின்னு நான் கூகுளில் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, கூகுளில் பார்த்தது அவ்வளோதான். சரி, இந்த மாதிரிலாம் தரலான்னு நினச்சி நாங்கள் கொடுத்தோம். அண்ட் நைட்டு வந்து அது கத்தவே இல்லை, ஒன்றுமே ஆகலைங்க. அது பாட்டு இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து தூங்கிட்டேன் சீக்கிரமாக. வீட்டில் தான் அம்மா நைட்டு 3 மணிக்கு எழுந்துச்சி பால் கொடுத்துருக்காங்க போல். இந்த பாட்டில் தெரில, இப்போ தான் சொன்னாங்க. அண்ட் இப்போ அது பாட்டு நல்லா தூங்குது. அண்ட் நான் வைப்ஸ் வாங்கியிருந்தேன். அதை வந்து ட்ரை பாத் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அது உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் இந்த அழுக்கு மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அது அம்மா பண்ணதில். சரி, அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம இப்போ இதை நம்ம தான் வளர்க்க போகிறோம். ஃபுல்லாக இது பெருசாகிட்டு இன்னும் ஒரு வரைக்கும் நம்ம தான் வளர்க்க போகிறோம் இந்த பூனையை. அண்ட் இப்படி நல்லா தூங்குது. காலில் இருந்து ஒரே கத்துன்னு கத்திட்டு இருந்து காலைல ஒரு 10 மணிக்கு. அப்புறமா பால் கொடுத்து கத்திக்கிட்டே இருந்தேன்னு. அதுக்கப்புறமா ஓடிச்சு, நடந்துச்சு, மறுபடியும் படுத்துச்சு, படுக்கவே இல்லை.
ஓடிக்கிட்டே இருந்துங்க. இப்போ தான் படுத்துருக்கு. சரி ஓகே, ஒன்றா அப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ், இதுதாங்க இந்த வைப் ஓகேங்களா. இது வந்து கேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வைப். கேட்டுக்கு மட்டும்தான் இது, பட் டாக் யூஸ் பண்ணலாம்னு தெரியல. பட் இது நான் கேட்டது கேட்டுக்குன்னு சொன்னாங்க ஓகேங்களா. இது வந்து ஆன்லைனில் கூட இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், எம்ஆர்பி ஓகேங்களா. அண்ட் இங்கே பாருங்கள் பூனை, இது பேர் லக்கி, அது சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சவுண்டு போட்டால் இது அலாரம் இல்லை கத்தும், நம்மளே இருக்கக்கூடாது. சவுண்டு போடாமல் நிம்மதி அமைதியாக பேசணும்னா அது ஏஞ்சிக்கிட்டு மறுபடியும் சத்தம் போட மறுபடியும் நடக்கும், நம்ம மெச்சிரும், நம்மளுக்கு பயமாக இருக்கும். அதனால் நான் சவுண்டு போடாமல் மெதுவாக. சின்ன குழந்தை வச்சுருக்கிற மாதிரி, சின்ன குழந்தை தான், பட் ஏதோ கை குழந்தைய வைக்கிற மாதிரி ஒரு இதில் இருக்குது. வேறு வழியிலே மிஸ் ஆகணும். அண்ட் வந்து இது ஏசி போட்டால் தான் தூங்குதுங்க. இது வேறு ஒரு பிரச்சனை, ஏசி போட்டால் தான் தூங்குது. அண்டு ஃபேன் போட்டு ஏசி ரெண்டுமே போட்டால் தூங்கும், ஃபேன் மட்டும் போட்டால் தூங்கும், பட் ரொம்ப ட்ரீம் ஸ்லீப்பில் தூங்க மாட்டேங்குது. அண்ட் வெளியில் வந்து இருக்க மாட்டேங்குது, வெளில ஹாலில் போட்டால் கத்துது. ஒரு ரூம் ஏசி ரூமுக்குள்ளே வந்தோடனே பார்த்தா அமைதியாக இருக்குது. அண்ட் பெட்டு மேலே வந்து நல்லா தூங்குதுங்க. அப்படின்னா ஏன் தெரியல, பெட்டு மேலே நல்லா தூங்குது. அந்த நாங்கள் வச்சுருக்க அட்டை பாக்ஸில் இனிமேல் தான், இப்போ தான் குட்டி, இப்போ இன்றைக்கி தான் ஏற்றுனதுனால புக் பண்ணோம் இந்த கேஜ்லாம். நான் செக் பண்ணிருக்கேன் எது நல்லா இருக்குது எல்லாம் பார்த்துட்ருக்கேன் ஓகேங்களா. அண்டு அது நான் வந்தோடனே இந்த ஃபீடிங் பாட்டில் ஃபீட் பண்ண கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னு தெரில, அது நான் நிம்மதியாக தூங்குது, நானும் அப்படின்னு உட்காந்துட்ருக்கேன் அமைதியாக. நான் வைப்ஸ் எப்படி பண்ணணுன்னா, அதுலேயும் அந்த வைப்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதாவது எங்கெங்கே பண்ணணும். அது வந்து ஐயில் நீங்கள் பண்ணுறாதீங்க, அதுலேயே கொடுத்துருக்காங்க, ஐயில் படக்கூடாது. அண்டு அது வந்து இது நக்குனாலும், ஐ மீன் அது அந்த லிக்விட் மாதிரி இருக்கும்ல வெட் வைப்ஸ், அது நக்கினாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது ஓகேங்களா. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இது லைட் போட்டாலும் கத்தும், நடக்கிற வீடியோலாம் நான் எடுத்திருக்கேன், நான் உங்களுக்கு சைடில் கிளிப்பாக போடுறேன் ஓகேங்களா. பாருங்கள், இது ஒரு மினி விலாகாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஒரு விலாக் எடுத்திருக்கேன். அண்ட் அவ்வளோதாங்க. அண்ட் எனக்கு June 12 எனக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது, வந்துருச்சு எப்போ ஓப்பனிங்னு. ஸோ ஓகே கேஸ், அதுக்கப்புறம் விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து 6:15 ஆச்சு டைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பால் குடிச்சிது, இப்போ தூங்கிட்டு இருக்கு. அண்ட் இதை க்ளோஸ் அப் காமிக்கிற பாருங்க, இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்து இப்போ தான் நல்லா தூங்குது, அமைதியாக தூங்குது ஓகேங்களா. அண்ட் இதோட கிளிப்ஸ்லாம் நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க, அவ்வளோ தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி vlogs நிறையா என்ன வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, சொல்லிட்டா see you on the vlogs. ஓகே, bye.